ஜான்சி கிளம்பிட்டியா? நான் ரெடி ஆகிட்டேன். வாவ், யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். போங்கங்க, நம்மளுக்கே 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க இன்னும் என்னைய புகழ்ந்துட்டு இருக்க. ஏண்டி, எனக்கு எப்போதும் என் பொண்டாட்டி எனக்கு அழகுதான். எத்தனை வயசு ஆனாலும் நீ எனக்கு அழகா தான் தெரிவ. ஏங்க, என்னம்மா? சௌமியாட்ட பேசி பாருங்கங்க. இப்ப அவளும் ஆதிரன் கம்பெனிக்கு தானங்க வேலைக்கு போறா. ஆதிரனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அவள் பிசினஸ்லயும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பொண்ணையும் அவன் நல்லா பாத்துப்பாங்க. ஆதிரன் ரொம்ப நல்ல பையன்தாம்மா. சின்ன வயசுல இருந்தே நான் அவனை பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. நம்மளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் சௌமியாவுக்கு பிடிக்கணும்லாமா? நீங்க தாங்க சொல்லி புரிய வைக்கணும். இல்ல, நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். என் கதைக்கே வந்தப்போ உங்க கதைக்கு வராதா என்ன? எனக்கு தான் தெரியுமே, நம்ம சௌமியா கிறிஸ்டியன் சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. தெரிஞ்சோ அவகிட்ட கேட்காம இருக்கேன்னா நம்ம பொண்ணு எடுத்திருக்க முடிவு தப்பா போகாதுங்கிற நம்பிக்கை தாமா. அந்த பையனை பத்தி விசாரிச்சு பார்த்துட்டேன். நல்ல பையன் தான். ஆதிரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆதிரனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆதிரன் அளவு அவன் வளரலாங்க. ஆதிரன் எவ்வளோ கோடிக்கு இப்போ நம்ம சொந்தக்காரன். பணமாமா முக்கியம்? நம்ம பொண்ணு சந்தோஷம் தானே முக்கியம். பணத்துக்கு நம்ம கிட்ட குறைச்சவே இல்லம்மா. அதே மாதிரி நம்ம அதை பாக்குற ஆளும் கிடையாது. நம்ம பொண்ணுங்க கிட்ட ஏன் இவ்வளவு நாள் ஸ்ட்ரிக்டா இருந்தேன்னா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. படிப்புல இருந்து கவனம் வேற எங்கேயும் செதறிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். என்னோட பொண்ணுங்களும் என்னோட நம்பிக்கையும் உடைக்கல. சௌமியா நல்ல படிப்புல குறையே சொல்ல முடியாது. இப்ப பாரு, ஆதிரன் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிலேயே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டா. அவளோட திறமைக்காக மட்டும்தான் அந்த வேலை கிடைச்சிருக்கும். என் பிள்ளை நல்ல திறமைசாலி. கொஞ்ச நாள் அங்கிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவ நம்ம கம்பெனிக்கு எம்டியா பொறுப்பேற்றுக்கிட்டோம். எனக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் அவ தானே பார்க்கணும். கல்யாணம் 2 பொண்ணுங்களும் யாரை சொல்றாங்களோ அவங்க நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்போமா. ஏன்னா நம்மளே லவ் மேரேஜ் தானே. ஐயோ விடுங்க, பொண்ணுங்க வந்துட போறாங்க. பிளாக் கலர் சரியில சூப்பரா இருக்குமா. ஐயோ விடுங்க, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழட்டு பையன் துள்ளி குதிச்சானா. யாரு? நான் கிளடாடி? ஆமா. அப்படியா? என்ன பார்த்து சொல்லு பாப்போம். கிளட பார்த்து எதுக்கிட்டே வைக்கப்படுத? இப்ப வர என் கண்ணை பார்த்தா அவ்வளவு வெக்கம் பொங்கி வருது. கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை ஜான்சி. வாங்கங்க, பிள்ளைய கூப்பிட்டு பேசுங்க. அப்ப நீ தள்ளி நின்னுக்கோ சரியா? நீ என் பக்கத்துல இருந்தா நான் ஒரே லவ் முடித்து போயிடுறேன். போகும். பிள்ளைங்க லவ் பண்ண வேண்டிய வயசுல நீங்க லவ் பண்ணிட்டாலேதீங்க. என் பொண்டாட்டி எனக்கு பேத்தி வந்தாலுமே நான் உன்னை லவ் பண்ணுவேன். அப்படியே விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. கூப்பிட்டு பேசுங்க சௌமியாவை. சௌமியா, காவியா, கீழே வாங்க. அப்பா பேசணுங்க. 2 பேரும் சீக்கிரம் கீழே வாங்க. சொல்லுங்கப்பா. எஸ் டாட், என்ன விஷயம்? 2 பேரும் படிப்பை முடிச்சிட்டீங்க. என்ன பிளான்ல இருக்கீங்க? அப்பா, நான் தான் வேலைக்கு போயிருக்கேன்லப்பா. ஒன்னும் இல்ல, காவியா சொல்லு. டாட், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஐ நீட் பிரேக். எனக்கு இந்த ஒரு லைஃப்ல இருந்து கொஞ்சம் பிரேக் வேணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் ஒரு 3 months வெக்கேஷன் போலான்னு இருக்கேன் டாட். என்னது வெக்கேஷனா? பொட்ட பிள்ளை தனியா போவியோடி? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். டாட், நீங்களாச்சும் சொல்லுங்க. இந்த வேர்ல்டுல இப்போ எல்லாம் ரொம்ப காமன். இவ்வளவு நாள் ஸ்டடின்னு இருந்தேன்ல டாட். இப்ப நான் வெளில போறதுல என்ன தப்பு? போயிட்டு வா. எது போயிட்டு வா? நீங்க கொடுக்குற சொல்லத்துலதான் இவ இப்படி ஆடிட்டு இருக்கா. அவ மண்டை கலரு, அவ ட்ரெஸ்ஸை பாருங்க. ஐயோ மம்மி, ஸ்டார்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். காவியா, அவ கூட சேர்ந்தவ தானே சௌமியா. அவ எப்படி இருக்கா? நீ எப்படி பிஹேவ் பண்ற? அவளை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுமா. என்னோட அப்பா எனக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. நான் செலவு பண்ணி சுத்துறேன். உங்களுக்கு என்னம்மா? பாருங்க அவ எப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு. நான் தான் பேசவே இல்லை ஜான்சி. காவியா, உனக்கு எந்த இடத்துக்கு போகணும்? டாட், எனக்கு ரொம்ப நாள் ஆசை சவுத் கொரியா, பாரிஸ்லாம் போகணும்ட்டு. யார் கூட போக போற? என்னோட ஃப்ரெண்ட் சுஜி இருக்கால, அவ கூட தான். ஏடி, அவளே ஒரு விளங்காதவா. அவ கூட சேர்ந்துட்டு அலையாத நீனு. மேம், உங்க பொண்ணு நானு. மித்தவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும். சரி, ட்ரிப்பு போயிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். தேங்க்யூ டாட். ஏங்க இப்படி பண்றீங்க? போறதுல என்னமா பிரச்சனை? நானும் கெட்டு போய் கிடக்குங்க. அவ எப்படிங்க தனியா போயிட்டு வருவா? அவளை ஃபாலோ பண்ணிட்டு எப்போதுமே என்னோட ஆளுங்க இருப்பாங்க. நீ கவலைப்படாத. செல்ல கொடுத்து கெடுங்க. சௌமியா, சொல்லுங்கப்பா. உன் கல்யாண விஷயமா பேசலான்னு இருக்கேன். இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் இப்பதானப்பா வேலைக்கு போறேன். வேலைக்கு தான் போக ஆரம்பிச்சிட்டலாமா? அங்க இருக்கிற ஆதிரனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையா? ரொம்ப நல்ல பையன், பெரிய பிசினஸ் மேன். இப்ப கல்யாணம் வேண்டாமேப்பா. ஆண்டி, ஏன் சொல்லு. நீ இப்படியே அழுதுகிட்டே இரு. அவ கிறிஸ்டின் சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்றா. திரும்ப மாட ஏன்டி ஏன் விஷயத்த போட்டு கொடுக்க? அவ சொல்றதெல்லாம் உண்மையா சௌமியா? எங்களை பாருடி. ஆமாப்பா, நான் கிறிஸ்டின் சொல்லிட்டு ஒரு பையனை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. என்ன பண்றா? ஆதிரன் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனில தான்ப்பா அவங்களும் வேலை பார்க்குறாங்க. அதான் நம்ம கம்பெனியை விட்டுட்டு மேடம் அங்கே போய் வேலை பார்க்கீங்களோ? நம்ம கம்பெனிக்கு முதலாளியே நீ தாண்டி. அதெல்லாம் வேண்டாமா. எனக்கு கிறிஸ்டின் மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கம்மா. ஒன்றும் கொலை பண்ணல சௌமியா. தைரியமா பேசு. உனக்கு என்ன வேணுங்கிறத அப்பா கிட்ட கேளு ப்ளீஸ் டி. எத்தனை நாளா நடக்குது இந்த விஷயம்லாம்? ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோமா. என்ன தைரியம் உனக்கு? ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புனா லவ் பண்ணிட்டு இருக்க? சாரிமா. அப்பா, ஏதாச்சும் பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிறிஸ் ரொம்ப நல்ல பையன்ப்பா. நீ நல்லா பாத்துப்பான்ப்பா. வேற மதம்ட்டு யோசிக்கீங்களாப்பா? எதுக்கு கண்ணை கசக்கிட்டு நிக்க? சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா. எனக்காண்டி ஒரே ஒரு தடவை கிறிஷை பார்த்து பேசுங்கப்பா. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கிறிஷை லவ் பண்றேங்கிறத அப்பாவுக்கு நீ ஸ்கூல் படிக்கும் போதே தெரியுமா?
ஆனா உன்கிட்ட நான் அப்ப எதுவுமே கேட்கல. சும்மா க்ரஷ் அது ஸ்கூல் லைஃப்ல இருக்கும் நீ விட்டுருவேன்னு நினைச்சேம்மா. அதெல்லாம் அந்த வயசுல வர்றது சாதாரணம். ஆனா உன்னோட படிப்புல நீ கவனமா இருந்த பாத்தியா? அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது அந்த பையன் கூட வெளியில போனது எல்லாமே எனக்கு தெரியுமா. அந்த பையனை பத்தி நல்லா தெரியும். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பையன் எப்போ உன் கூட சுத்துறான்னு தெரிஞ்சுச்சோ அப்பவே அவனோட ஃபுல் டீடைல்ஸ் என்னோட டேபிளுக்கு வந்துருச்சு. என்னோட பிள்ளைங்களை ரொம்ப தைரியமா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிற மாதிரி தாம்மா வளர்த்துருக்கேன். அதனால என் பிள்ளை முடிவுல எனக்கு ஃபுல் சம்மந்தம். தேங்க்யூப்பா. அதான் அப்பா ஓகே சொல்லியாச்சா, எதுக்கு கண்ணை கசக்கிட்டு இருக்க? தேங்க்யூமா. நீ ஏன் வந்து சொல்லுவேன்னு அப்பா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ சொல்லவே இல்லாத அப்பாவா இன்னைக்கு பேசலான்னு முடிவு பண்ணிட்டேமா. எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப பயம்ப்பா. பயம்லாம் இருக்கக்கூடாதுமா. இந்த காலத்துல எல்லாம் உனக்கு என்ன தேவையோ அது நீ வாய் தந்து கேட்கணும், சரியா? சரிப்பா. அந்த பையனை நம்ம வீட்டுல வந்து பேச சொல்லுமா. கண்டிப்பாப்பா. என் ரெண்டு பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க எங்க போனாலும் என்னோட ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே. நீங்க என்ன பண்றீங்க எல்லா நியூஸும் எனக்கு உடனே வந்துடும். நீங்க ஒரு கடையில போய் காஃபி சாப்பிட்டு போனாலே அந்த நியூஸ் உடனே எனக்கு வந்துடும். இது உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் பண்ணல. அவ்வளோ கோடிக்கு ரெண்டு பொண்ணுங்க நீங்க வாரிசு. எனக்கு அவ்வளோ எதிரிங்க உண்டு. அதான் உங்க பாதுகாப்புக்காண்டி நான் வச்சேன். ஆதிரன் கம்பெனிக்கு வேலை போனது அந்த பையனுக்காண்டின்னு எனக்கு தெரியும். ஆனா ஆதிரன் கம்பெனிக்கு வேலை போனா உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ணன் தான் அப்பா உன்னை அங்க அலோவ் பண்ணேன். தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா. தேங்க்ஸ் அம்மாப்பா. உங்களை மாதிரி அம்மா அப்பா கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். காலத்தில் பிள்ளைங்க விருப்பத்துக்கு எந்த பேரண்ட்ஸும் எதுவுமே பண்ணுறது கிடையாது. பக்கத்தில் உள்ள கடைக்கு போனால் கூட புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்கிற காலத்தில் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ இண்டிபெண்ட் கொடுத்து எங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வச்சுட்டு எங்கள் ரெண்டு பேத்தையும் அவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்கப்பா. அது மட்டும் இல்லைன்ட்டு எங்களுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுற ரைஸும் கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த காலத்தில் வேறு மதம் வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணால் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம வெட்டி கொள்றாங்கப்பா. அந்த மாதிரி காலத்தில் நீங்கள் எங்கள் ரெண்டு பேத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எங்க பொண்ணுங்கம்மா, உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். உங்க சந்தோஷத்தை தாண்டி வேற எதுவுமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்டி அவசரமா ஃபோன் போட்டு வர சொன்னேன்? அப்ப நீ காலையில என்கிட்ட பேசினாங்கடி. என்னடி சொன்னாங்க? இப்ப நான் ஆதி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்ல, அதான் நீ ஆதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. அப்படின்னா கம்பெனி ரெண்டும் ஒன்னாகுமா, நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும்ல. நீ சரின்னு சொல்லிட்டியா? எங்க அண்ணனை கழட்டி விட பிளான் பண்றியா என்ன? இல்லடி, முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப லவ் மேட்ரை வீட்டுல சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி. அடிச்சாங்களா திட்டினாங்களாடி? ஓகே சொல்லிட்டாங்கடி. உண்மைக்குமா? ஆமாடி, இப்பதான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே சொல்லிட்டாங்க. ஏய் சூப்பர் டி. அப்பா எப்போதுமே நான் எங்க போனாலும் என்னை ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்கடி. அப்பாக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணது தெரியுமா. ஆனா படிப்பு கட்டுருவோன்னு அதை பத்தி கேட்காம இருந்திருக்காங்க. இப்ப நான் வேலைக்கு போனோடனே கேட்டுட்டாங்கடி. கிருஷ்ணா வந்து பேச சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டி. நாங்க கூட பயந்துட்டே இருந்தோம் உங்க வீட்டுல ஏதாச்சும் சொல்லுவாங்களா, உன்னைய மிரட்டி வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களான்ட்டு. என்னோட வீட்டுலலாம் அப்படி பண்ண மாட்டாங்கடி. இப்போ கிருஷ்ணா வீட்டுல மட்டும் ஓகே வாங்கினா கல்யாணம் தான். ஏம்மா கல்யாணம்னு சொன்னோடனே வெக்கத்தை பாரு. போங்கடி. அண்ணா கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இங்க தாண்டி வர சொல்லியிருக்கேன், வருவாங்க. சௌமியா என்னடி ஆச்சு? ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு கால் பண்ண. என்னமா ஆச்சு? அப்ப இன்னைக்கு என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. என்னடி சொன்ன? நம்ம விஷயத்த வீட்டுல சொல்லிட்டேன். அடிச்சாங்களா? இல்ல. திட்டுனாங்களா? இல்லடா. அப்புறம் என்னடி? நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? உண்மைக்குமா? ஆமாடா உண்மைக்கும் தான். என் அப்பா வர சொல்லியிருக்காங்க, வீட்டுல வந்து பேச சொல்லியிருக்காங்கடா. கண்டிப்பாடி வந்து பேசுறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. எத்தனை வருஷம் லவ் நம்ம லவ்னா நம்ம பிரிஞ்சு பெறுவோமா நினைச்சேன். ஆனா எங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்களே. எனக்கும் தாண்டி. தேங்க்யூ சோ மச் டி எனக்காண்டி வீட்டுல பேசுனதுக்கு. லவ் யூ. டேய் இனிமேல் நீ தான் உங்க வீட்டுல ஓகே வாங்கணும். ஓகே வாங்கிட்டு வந்துட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ ஏன்டி மூஞ்ச அப்படி வச்சுட்டு இருக்க? இல்லடி, சௌமியா வீட்டில் உண்மைக்கும் ஓகே சொல்லியிருப்பாங்களா என்ன? அவங்க பின்னாடி வேற ஏதோ பிளான் வச்சிருப்பாங்களா? அடி பாவி, இந்த விஷயத்தையும் பாசிட்டிவா யோசிடி. சரி, கட்டி பிடிச்சிட்டு நின்னது போதுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. தேங்க்யூமா. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இனிமேல் என்ன கல்யாணம் தான், அப்புறம் நாங்கள் அத்தை ஆயிடணும். ஆய மூடிடி, சும்மா இறைண்டி. அண்ணா அதான் உங்க மாமனார் வீட்டில் ஓகே சொல்லியாச்சுல்ல, ட்ரீட் வைங்க. வச்சிருவோம். என்ன வேணும்னு சொல்லுமா. எனக்கு ஐஸ்கிரீம். எனக்கு பானிபூரி. உனக்கு டி? எனக்கு எதுவும் வேண்டாம் பேபி. ஆமா இனிமேல் அவளுக்கு எதுக்கு இதெல்லாம், நீங்க கூட இருந்தாலே போதும்.
வீட்டில் ஓகே சொன்னது என்ன ஒரு சிரிப்பு பிள்ளைக்கு. ஓடி இந்த ரப்பர் மண்டி என்ன இங்கே வந்திருக்காரு. வேற எதுவும் வேணுமாமா? இல்லை நான் வேண்டாம். ஐயோ இவனா? சார் நீங்க எப்போ சார் ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தீங்க? ஒவ்வொருத்திட்டையும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சாரிடா, உன்னை இம்பார்ட்டன்டான வேலை விஷயமா நான் வெளியில அனுப்பிச்சு வச்சா இங்க வந்து நின்னுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன்டா. இனிமேல் நானும் நீ என்னோட ஆபீஸ்ல இருந்து தள்ளி வைக்க வேண்டியதா இருக்கும். இன்னும் இவன் வச்ச ஆள் கணக்கா பேசிட்டு இருக்காரு. போய் வேலையை பாரு. ஓகே. ஆமா நீ இங்க ஒரு கஸ்டமர் பார்க்க வந்தேன். இங்கதான் மீட் பண்ண வரதா சொல்லியிருக்காங்க. ஓகே பேபி கோச்சுக்காதடி, நான் அப்படியே வேலை விஷயமா கிளம்புறேன். ஃபோன் பண்றேன்டி ப்ளீஸ். இவன் முன்னாடி எதுவும் திட்டிடாத. போயிட்டு வரேன். உங்க டூ பேஸ்ட்ல உப்பு இருக்கா? நாங்களே ஸ்பெஷலாக டூ பேஸ்ட் பண்றோம். அதை வச்சு ப்ரஷ் பண்ணா எந்த ஸ்மெல்லும் வராது. நாளைக்கு என்னாச்சு தனியா உளறிட்டு கிடக்கா? ரப்பர் மண்டை ஆபீஸ் வாடி மகளே, உனக்கு இருக்கு. என்னடி என்னமோ வச்ச ஆள் கணக்கா வேலையாவிட்டு இருக்காண்டி. எனக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்ச நாளைக்கு தாண்டி அதுக்கப்புறம் உனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க ஆபீஸ்ல கிருஷ்ணனே எம்டியா இருக்க போறாங்க. அப்புறம் என்ன? அதுவும் கரெக்ட் தாண்டி. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆதிரன் கிட்ட இருந்து கிருஷ்ண பிரிச்சாயே ஆகணும். சரிடி, இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? அப்பா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, ஏதாச்சும் வாங்கி கொடு. ஓகே.